அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு நம்பர் தான் நம்ம ஆன்சராக எழுத போகிறோம். அந்த எண் ஒரு சிறிய எண்ணாக இருக்கணும். அந்த எண் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 10 இயல் எண்களால் வகுக்கும் போதில் நம்மளுக்கு மீதியின்றி வகுப்படணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. முதல் 10 இயல் எண்கள்னால் என்ன வரும்? இயல் எண்கள்லாம் நம்மளுக்கு 1லேருந்து தான் ஆரம்பிக்கும். இப்போ முதல் 10 அப்படின்னா நம்மளுக்கு 1லேருந்து 10 வரையே வரும். அப்போது நம்ம எழுதக்கூடிய நம்பர் எல்லாமே 1லேருந்து 10 வரையே எந்த நம்பரால் வகுத்தாலுமே நம்மளுக்கு மீதியின்றி வகுப்படக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போது 1லேருந்து 10 வரையே நம்ம டிவிசிபிலிட்டி ஆகுதான்னு செக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம 1, 2, 3 அப்படின்னு ஆரம்பித்து லாஸ்ட்டு நம்ம 9, 10 வரையும் நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணி பார்க்கணும். இப்போது 1, 2, 3லாம் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, டிவைட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக போட்டு பார்த்துடலாம். ஆனால் பின்னாடி 8, 9, 10 அப்படின்னு பெரிய நம்பர் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்லேருந்து போட்டு பார்க்காம லாஸ்ட்லேருந்து போட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிளிக் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? நம்ம 1ஆல் வகுதா, 2ஆல் வகுப்படுதா, 3ஆல் வகுப்படுதான்னு ஃபஸ்ட்லேருந்து போட்டு பார்க்காம 10ஆல் வகுப்படுதா, 9ஆல் வகுப்படுதா அப்படின்னு நம்ம லாஸ்ட்லேருந்து போட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது 10ஆல் வகுப்படுதுன்னா என்ன டிவிசிபிலிட்டி ரூல் இருக்கணும்? லாஸ்ட் நம்பர் 0ன்னு இருந்தது அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பாக நம்மளுக்கு 10ஆல் வகுப்படும். கொடுத்துருக்க ஆப்ஷனில் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு லாஸ்ட் டிஜிட் 0ன்னு தான் இருக்குது. அப்போது எல்லாமே நம்மளுக்கு 10ஆல் வகுப்படக்கூடியது தான். அடுத்து 9ஆல் வகுப்படுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். 9ஆல் வகுப்படுறதை எப்படி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு 2530 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த நம்பரை ஒரு டிஜிட்டையுமே நம்ம பிரித்து ஆட் பண்ணணும். இப்போ 2550 அப்படின்னா 2 + 5 + 3 + 0 அப்படின்னு நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன வரும்னு பாருங்கள். 5 2 7, 7 3 10 அப்படின்னு கிடைக்கும். அந்த ஆட் பண்ணி வர ஒரு நம்பர் இருக்கு இல்லையா? அது 9ஆல் வகுப்பட்டுச்சு அப்படின்னா இந்த முழு நம்பரும் 9ஆல் வகுப்படும் அப்படிங்கிறது தான் ரூல். இப்போ 10 நம்மளுக்கு 9ஆல் வகுப்படுமா? நம்மளுக்கு 10 அப்படின்றது 9ஆல் வகுப்படாது. அதனால அந்த நம்பர் நம்மளுக்கு ஆன்சராக இருக்காது. அடுத்து பாருங்கள். 2 + 5 7, 7 + 2 9 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 9 அப்படிங்கிறது நம்மளுக்கு 9ஆல் வகுப்படக்கூடிய ஒரு நம்பர் தானே. அப்போ இது நம்மளுக்கு ஆன்சராக இருக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள். 2 5 7, 7 1 8. 8 அப்படிங்கிறது நம்மளுக்கு 9ஆம் வாய்ப்பாடில் வகுப்படாது. அப்போ அந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு ஆன்சராக இருக்காது. அடுத்து பாருங்கள். 5 2 7. 7ம் நம்மளுக்கு 9ஆம் வாய்ப்பாடில் வராது. அதனால் அதுவும் நம்மளுக்கு ஆன்சராக இருக்க வாய்ப்பில்லை. அப்போ 9ஆம் வாய்ப்பாடை செக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கிளிக் ஆகுது. அப்போது நம்ம கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் பியில் இருக்கிற 2520 தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு 10 இயல் எண்கள்லையுமே மீதி இல்லாமல் வகுப்படணும் அப்படிங்கிறது தான் ரூல். இப்போது 10ஆல் எல்லா நம்பருமே போகுது. 9ஆல் எல்லா நம்பருமே போச்சு அப்படின்னா தான் இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போயிருக்கணும். நம்மளுக்கு 9ஆல் ஒரே ஒரு நம்பர் தான் போகுது அப்படிங்கிறப்ப நம்ம அதையே என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சராக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போது ஒருவேளை 2 நம்பர் போச்சு அப்படின்னா அடுத்து நம்ம 8ஓட டிவிசிபிள் என்ன அப்படின்னு பார்த்து 8ஆல் அந்த நம்பர் வகுப்படுதா அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி இருந்திருக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 1 2 3ன்னு செக் பண்ணிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 எல்லாத்துலேயுமே அந்த நம்பர் போகும். ஸோ நம்ம ரொம்ப டைம் எடுத்து நம்ம லாஸ்ட்டு ஆன்சர் ஃபைனலைஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட்லேருந்து போனதுனால 2 ஸ்டெப்லேயே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எது ஷார்ட்டஸ்ட் வே அப்படின்றத பார்த்து சம்ம சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே ரெகுலராக சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ், ரீசனிங் ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் நிறைய சம்ஸ் இருக்குது. ஸோ அந்த சம்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பார்த்துட்டே இருங்க. எக்ஸாம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ உங்கள் ப்ராக்டிஸை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மோட பார்க்கலாம். தேங்க்யூ.